தமிழ் கடவுள் என்று போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று காலை குடமுழுக்கு விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடந்தது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடந்தது. குடமுழுக்கு விழா சமஸ்கிருதம் மட்டுமின்றி தமிழிலும் நடத்தப்பட்டது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாகவே பக்தர்கள் அங்கு குவிந்து வந்தனர். இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த நிலையில் குடமுழுக்கு நேரத்தில் அரோகரா அரோகரா என்று பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணதிர்ந்தது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் ட்ரோன்கள் மூலமாக கோயிலை சுற்றியும் இருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் அரோகரா என்ற கோஷத்தையும் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்தையும் எழுப்பினர். தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதற்கு பலரும் பலத்த வரவேற்பு அளித்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரம் உள்பட கோயிலின் கோபுரங்கள் அனைத்தும் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டிருந்தது. வண்ண விளக்குகளாலும் பழங்கள் மலர்கள் கொண்ட தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று முழுவதும் பக்தர்கள் கூட்டம் முருகனை தரிசிக்க தொடர்ச்சியாக இருக்கும் என்பதால் முருகனுக்கு தீபாராதனையும் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு அரசால் இயக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் காலையிலே சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடந்தது. திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டுமின்றி வல்லக்கோட்டை முருகன் கோயிலும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் உள்ள முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. திருச்செந்தூர் கோயில் வளாகம் முழுவதும் முருகன் பாடல்களும் 12 திருமுறைகளும் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகிறது.